தர்மபுரி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபுல்லி பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் மற்றும் டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேகன்சிஸ், எவ்வளோ சேலரி அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் February 28, 2025 மாலை 5 மணிக்குள்ளே. என்னென்ன போஸ்ட், எவ்வளோ வேகன்சின்றதை 1 by 1 பார்க்கலாம். ஓடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 3 மாதங்கள் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 8400 ரூபாய் சேலரி, பர்மனன்ட் சேலரி. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு ஃப்ரம் RCI ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15000 ரூபாய் சேலரி. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 8500 ரூபாய் சேலரி. குவாலிட்டி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. என்னென்ன கோர்ஸ் முடித்தவர்கள் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா MBBS முடித்தவர்கள், டென்டல் அல்லது ஆயுஷில் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்கள், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அல்லது பப்ளிக் ஹெல்த் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நர்சிங்லேயோ அல்லது சோஷியல் சயின்ஸ்லேயோ லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன்லேயோ மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்துட்டு இந்த நர்சிங் இந்த மாதிரியான லைஃப் சயின்ஸ் கிராஜுவேஷன் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 60000 ரூபாய் இதற்கான சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் நர்சிங், அதாவது GNM ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி முடித்தவர்கள் அல்லது BSc நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 6 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 18000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி RMNCH கவுன்சிலர் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். ஒரு வேகன்சி இருக்குது. MSW முடித்தவர்கள் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தவர்கள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்கள், சைக்காலஜியில் டிகிரி முடித்தவர்கள், ஹோம் சயின்ஸ் அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு 18000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் சிஸ்டமில் MS ஆஃபீஸ் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டேட்டா மேனேஜர் சிஸ்டம் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் இன் டிசபிலிட்டி ரீஹாபிலிட்டேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். BPT முடித்தவர்கள், அதாவது பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி முடித்தவர்கள், பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவர்கள், பேச்சுலர் இன் ப்ரோஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் முடித்தவர்கள், BSc நர்சிங் முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். PG டிகிரி முடிச்சிருக்காங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி MBA முடிச்சிருக்காங்க, 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 13750 ரூபாய் இதற்கான சேலரி. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். 15000 ரூபாய் சேலரி. இதற்கு அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், கலெக்ட்ரேட் கேம்பஸ் நியர் தர்மபுரி 636705 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். போஸ்ட் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கு 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு ஏதாவது ஒரு ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் ஒன்று வைக்கணும். NOC ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் NOC வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். நர்சிங் கவுன்சில் அப்படின்ற மாதிரி தான் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன், வேறு ஏதாவது கவுன்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த கவுன்சிலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி இந்த கோர்ஸு என்ன படிப்பு முடித்திருக்கீங்களோ அதற்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அதையும் நினச்சி வைக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அன்னைக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் dharmaburi.nic.in டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தர்மபுரி மாவட்டம். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர், ஃபாதருடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கல்வி தகுதி, என்ன கம்யூனிட்டி அப்படின்றத 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு முகவரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எவ்வளோ வருடம், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். கீழே நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. டேட்டும் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக இருக்கணும்.
அதே மாதிரி ஒரிஜினலை வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை. டியூரிங் இன்டர்வியூ டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது இதில் கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.